மிக முக்கியமா 180 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எஜுகேஷனோட ஹப். நிறைய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க, சிறந்த கல்லூரிகளும் இருக்கு. ஸோ இதுல டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2006 கவுன்சிலிங் கோட் 1951 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். NIR ஆஃப் ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 67th பொசிஷன். நாக்ல இன்னுமே கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 180 கட் ஆஃப் மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஒருவேளை நீங்க 160 180 இருக்கீங்கன்னா இதே கல்லூரியில உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கவுன்சிலிங் கோட் 2377 2014 தான் ஆரம்பிச்சு 12 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா அந்த பிஎஸ்டி அப்படிங்கிற பிராண்டுக்காகவே இந்த ஃபீஸ் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த ஏசியாலையுமே பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஹையஸ்ட் ஃபீஸ் 10,000 தான். ஒரு இன்ஜினியரிங் டிகிரிக்கு 4 வருஷம் படிக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ல மினிமமா உங்களுக்கு 30,000 35,000 ரூபாய் செலவு பண்ணாலே நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க முன்னா GCT மட்டும்தான். மற்ற காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT கோயம்புத்தூர் 2712 கவுன்சிலிங் கோடு. இப்போதைக்கு 2026 பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் ஆன்கோயிங்னு போட்டிருக்காங்க வெப்சைட்ல. 70 to 75% அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பாபு, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் TNA 2026. 2026 வருஷம் உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே அட்டானமஸ் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிறந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையில் நாம ரேங்கிங் பண்ணக்கூடிய டாப் 10 காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு கல்லூரியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆஸ் அ கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டா நாம என்னென்ன கிரிட்டீரியா வச்சு இந்த ரேங்கிங்கை போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி 30 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். நிறைய பேர் இந்த ரேங்கிங் எந்த அடிப்படையில் போட்டீங்க, இந்த காலேஜஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த 30 நிமிஷத்துக்கான வீடியோல இந்த ரேங்கிங்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பாராமீட்டர்ஸ் நாங்க கருத்துல வச்சு ரேங்கிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்லூரிகள் எல்லாத்துலயுமே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, கோயம்புத்தூர்னா இது பேர் போன கல்லூரி, இதெல்லாம் ரொம்ப சூப்பரான காலேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் அடுத்தடுத்த பொசிஷன்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்க தான் போறோம். இப்போ டாப் 10 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மறக்காம இந்த வீடியோவை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிக முக்கியமா 180 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எஜுகேஷனோட ஹப். நிறைய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க, சிறந்த கல்லூரிகளும் இருக்கு. ஸோ இதுல TNA 2025 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிரிட்டீரியா தான் தவிர அதை மட்டுமே வச்சு நம்ம ரேங்கிங் கொடுக்கல. NIR ஆஃப் ரேங்கிங், NAC, NBA இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். 40 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை குழந்தைகளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்டா இருக்காங்க, கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாம் சில கல்லூரிகள்ல ஃபுல் டைமா மாறவே இல்லை. இதெல்லாம் டாப் 50 75 எல்லாம் நம்ம கொடுத்த வீடியோஸ்லயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். எந்தெந்த காலேஜ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கோ, காலேஜ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கோ அதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மேல கொடுத்துருப்போம். இந்த லிஸ்டே நல்ல கல்லூரிகள் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பவுமே இருக்கக்கூடிய காலேஜ் என்னன்னு பார்த்தலாம். PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2006 கவுன்சிலிங் கோட் 1951 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். NIR ஆஃப் ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 67th பொசிஷன். நாக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 52 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் 2026 வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 8 to 10 lakhs வரைக்கும். இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கரிக்குலம் PSG ஃபாலோ பண்றாங்க. 17 UG கோர்சஸ் இங்க இருக்கு. அதாவது இந்த காலேஜ்ல சாண்ட்விச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 5 வருஷம் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிகிரியை வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டிலே சாண்ட்விச் ப்ரோக்ராம் இங்க மட்டும் தான் இருந்தது. அதுல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கும் ட்ரிபிள்இயும் லாஸ்ட் இயர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மெக்கானிக்கல் மட்டும் இப்போ சாண்ட்விச் ப்ரோக்ராம் 5 year கோர்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமா 17 UG கோர்சஸ். இது இல்லாம CS, IT, AI, ML, ECE, ட்ரிபிள்இ, மெக், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ICEன்னு சொல்லுவோம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ், பயோடெக், பயோமெடிக்கல் மாதிரியான கோர்சஸும் இங்க இருக்கு. ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா இங்க கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜுங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்குங்க. ஒன்னு எய்டட், இன்னொன்னு செல்ஃப் சப்போர்ட். எய்டட்ல போயிட்டோம் அப்படின்னா வெறும் 25,000 தான் இங்க ஃபீஸ். செல்ஃப் சப்போர்ட்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நார்மலா பிரைவேட் காலேஜ்ல வாங்குற மாதிரி 80,000 to 90,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த காலேஜோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா
பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஹை கட் ஆஃப் பசங்களுக்கு மட்டும் தான் இங்க சீட் கிடைக்கும். ஹை கட் ஆஃப்னு சொன்ன உடனே ரவுண்ட் 1 மாணவர்களாக நம்ம கணிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் 180 கட் ஆஃப் மேல ரவுண்ட் 1ல வந்துருவாங்க. இந்த வருஷம் அது இன்னுமே கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 180 கட் ஆஃப் மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஒருவேளை நீங்க 160லேருந்து 180க்குள்ள இருக்கீங்கன்னா இதே கல்லூரியில உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், பயோடெக், பயோமெடிக்கல் மாதிரி இன்ஜினியரிங் கோர்சஸ், ட்ரிபிள் மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் நான் இப்போ சொல்லக்கூடிய 10 கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். 140 to 160 கூட வச்சிருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு இந்த 10 காலேஜ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் ஆயிக்கோங்க. மட்டும் இல்லாம இந்த டாப் மோஸ்ட் காலேஜ்ல 180 கட் ஆஃப் மேல வச்சிருக்கக்கூடிய மாணவருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த காலேஜஸ்ல எதுலெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல போய் நேரடியாக பார்த்து அட்மிஷன்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது சிஐடி கோயம்புத்தூர். இதுவும் கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். 1956ல ஸ்டார்ட் பண்ணது. 151 to 200 NIRF ரேங்க்மென்ட்ல கூடிய காலேஜ். நாக்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ்ல இங்க ரெண்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு எய்டட், இன்னொன்னு செல்ஃப் சப்போர்ட். செல்ஃப் சப்போர்ட்ல அட்மிஷன் ஆகுறீங்க இல்ல எய்டட்ல அட்மிஷன் ஆகுறீங்க, எதுல அட்மிஷன் ஆனாலுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகுமோ தவிர மற்றபடி கோச்சிங், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜ் salary பேக்கேஜ் கிட்டத்தட்ட 7 to 8 lakhs, ஹையஸ்ட் வந்து 52 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 8 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதுல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டி அப்படிங்கிற சொல்லலாம். மற்ற கல்லூரியில கோயம்புத்தூர் இல்லாதது கெமிக்கல் வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் இவங்ககிட்ட வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சிஎஸ் இருக்கு, ஐடி இருக்கு, இசி இருக்கு, ஏஐ டேட்டா சயின்ஸ் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு, மெக் இருக்கு, சிவில் இருக்கு, அண்ட் தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 8 கோர்சஸ் வச்சிருக்காங்க. எய்டட்ல சீட் கிடைச்சா 25,000 ஃபீஸ். ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைச்சுன்னா 80 to 90,000 ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு எய்டட் காலேஜ், இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டாப் மோஸ்ட் கட் ஆஃப் மட்டும் தான் சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அடுத்ததா பிஎஸ்ஜியோட பிரைவேட் காலேஜ் தேர்ட் பொசிஷன்ல கோயம்புத்தூர் ஜோன்ல, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். பிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், கவுன்சிலிங் கோட் 2377. 2014 தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு 12 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா அந்த பிஎஸ்ஜி அப்படிங்கிற பிராண்டுக்காகவே இந்த காலேஜ்ல மாணவர்கள் போய் சேர்றாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பிஎஸ்ஜி அளவுக்கு அப் டு த லெவல்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது. அது ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க டேட்டா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் salary பேக்கேஜ் 37.2 தான். ஆவரேஜ் salary பேக்கேஜ் அப் டு 8 lakhs வரைக்கும். பிஎஸ்ஜி டெக்ல இதை விட ஆவரேஜ் salary பேக்கேஜ் அண்ட் ஹையஸ்ட் salary பேக்கேஜ் அதிகம் அப்படிங்கிறது நான் இங்க குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். எப்பவுமே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் தான் ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கும். அவங்களோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் செகண்ட் லெவல் தான். ஸோ அது இதுலயே தெரியுது. NIRF ரேங்கிங் 101 to 150. ஆனா பிஎஸ்ஜியோட NIRF ரேங்கிங் 67. ஸோ அவங்க செகண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே 30 to 40 NIRF ரேங்கிங் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எல்லாம் இவங்க வந்து 90 to 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க. இங்கேயுமே 8 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் ஃபோர்த் பொசிஷன்ல GCT கோயம்புத்தூர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய GCT தான். பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். 2005 கவுன்சிலிங் கோடு. 1945ல ஸ்டார்ட் பண்ண காலேஜ். பட் NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த காலேஜ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜுக்கு இல்லை, இதுக்கும் இல்லை. நாக்ல A கிரேட் தான் வச்சிருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ். 52 lakhs வரைக்கும் ஹையஸ்ட் salary பேக்கேஜ். அதுக்கு அடுத்த லெவலில் 20கள்லையும் 10 15 லட்சம், 15 to 20 லட்சத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் salary பேக்கேஜ் கொஞ்சம் கம்மி தான், 5 to 6 lakhs. பட் இங்க 9 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கு, சிவில், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் கொஞ்சம் செகண்டரி டிபார்ட்மெண்ட்ஸாக பார்க்கக்கூடியது. அண்ட் தென் சிஎஸ் இருக்கு, ஐடி இருக்கு, இசி இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. இதெல்லாம் பிரைமரி கோர்சஸாக சொல்லக்கூடிய கோர்சஸுங்க. அப்படி பார்த்தா 9 கோர்சஸ். ஃபீஸ் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த ஏஷியாலையுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஹையஸ்ட் ஃபீஸே 10,000 தான். ஒரு இன்ஜினியரிங் டிகிரிக்கு 4 வருஷம் படிக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ல மினிமமா உங்களுக்கு வந்து 30,000 35,000 செலவு பண்ணாலே நீங்க இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க முன்னா GCT மட்டும்தான். மற்ற 11 கவர்மெண்ட் காலேஜ்லையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இங்க மட்டும் தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்மி. முதல் பட்டதாரி மாணவனால இன்னுமே ஃபீஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி யூ கேன் சூஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொட்டன்ஷியலா இருக்கணும், நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காலேஜ்ல ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. 5th பொசிஷன்ல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், 2739 கவுன்சிலிங் கோட். ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு ப்ராமினன்ட் பொசிஷனை கோயம்புத்தூர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இன்ஜினியரிங் காலேஜஸ் மத்தியில பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜை பார்க்கிறோம். நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் பசங்களுமே கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பேர் போன காலேஜா பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். ஹையஸ்ட் salary பேக்கேஜஸ் 60 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் 2026 பிளேஸ்மெண்ட் டேட்டாவை அவங்க வெப்சைட்ல கொடுத்திருந்தாங்க. பட் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஒன்று தான் வந்து பார்த்தோம்னா
கோயம்புத்தூர்லயே 2026 பிளேஸ்மெண்ட் டேட்டாவையும் போட்டிருக்காங்க, 27 பிளேஸ்மெண்ட் டேட்டாவையும் போட்டிருக்காங்க. 2027லயும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ட் இயர் படிக்கும் போதே பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 20 lakhsக்கு மேல பிளேஸ்மெண்ட் ஆன நம்பர்ஸும் ஈஸ்வர்ல கோயம்புத்தூர்ல பிஹெச்டிக்கு அடுத்த லெவல்ல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த பேட்ச்ல வந்து 20 lakhs மேல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் 44 lakhs பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. 16 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் கேட் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்குறாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் காலேஜ்குள்ளே கொடுக்குறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு காலேஜ்குள்ளே சப்போர்ட் பண்றாங்க. இந்த 16 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் ரொம்ப ப்ராப்பரா ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லலாம். ஹேக்கத்தான்ஸ்க்கு பசங்களை ட்ரெயின் பண்ணி சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அது மூலியமா இங்க நிறைய ஆஃபர்ஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்க ஹேக்கத்தான்ஸ் மூலியமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்ல பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஹேக்கத்தான் டீமை நீங்க கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ ஈஸ்வர் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கும் ஹை கட் ஆஃப் தேவை தான். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 193.5 வரைக்கும் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி க்ளோஸ் ஆயிருந்தது சொல்லலாம். 10 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 1,10,000 1,20,000 வரைக்கும் 1 இயர்க்கான டியூஷன் ஃபீஸ் இங்க வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினான ஒரு கேம்பஸா பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் ரொம்ப சேஃப்டியான காலேஜும் சொல்லலாம். ஸோ ஈஸ்வர் 5th பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 6th பொசிஷன்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2718 கவுன்சிலிங் கோடு 1998ல ஸ்டார்ட் பண்ண காலேஜ். NIRF ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 100%. நாக்ல A++ கிரேடு, பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ், 60 LPA ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ். இங்க நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம். ஆல்மோஸ்ட் 20க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 12 UG ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. 2.25 to 2.5 lakhs வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 to 3.5 lakhs வரைக்கும் TNA கவுன்சிலிங் மூலியமா வரக்கூடிய மாணவர்கள் பே பண்ண வேண்டியதா வரும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல போடுங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் 2 காலேஜ் இருந்தது, அது ரெண்டையுமே மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3,800 to 4,100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஒரு வருஷம் இன்டேக்கிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் இஸ் அப் டு 7 lakhs. அந்த அடுத்ததா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT கோயம்புத்தூர் 2712 கவுன்சிலிங் கோடு. இப்போதைக்கு 2026 பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் ஆன்கோயிங் போட்டிருக்காங்க வெப்சைட்ல. 70 to 75% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்ல டேட்டா இருக்கு. இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். ஹை கட் ஆஃப் பசங்க எடுக்கிறாங்க. 1984 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண இயர். கவுன்சிலிங் கோட் 2712 அண்ட் தென் NIRF ரேங்கிங் 151 to 200 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாக்ல A++ கிரேடு, அட்டானமஸ் காலேஜ், 44 lakhs வரைக்கும் ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் இஸ் 5 to 6 lakhs. 14 UG ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜில் இருக்குன்னு சொல்லலாம். 1.2 to 1.5 lakhs வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸா இவங்க வாங்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 to 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வரலாம். ஸோ இதுதான் குமரகுரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் இதுக்கு அடுத்த 8th பொசிஷன்ல KIT கோயம்புத்தூர் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750 கவுன்சிலிங் கோடு. 2008ல ஆரம்பிச்ச ஒரு காலேஜ். NIRF ரேங்கிங்ல 201 to 300 ரேங்க் பேண்ட். நாக்ல A++ கிரேட் வச்சிருக்கக்கூடிய காலேஜ். இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரா தனியா கேர் எடுத்து பார்த்து பசங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்களை அட்வான்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசெண்ட் இயர்ஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஹை பெர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன்ல இதுவும் ஒன்று. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த காலேஜ் இருக்கு. நிறைய க்ரோன் அப் இன்ஸ்டிடியூஷன் கூட காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஹையஸ்ட் சேலரி 44 lakhs, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 24 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த 44 லட்சமே கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் வந்து 40 LPAக்கு மேல பிளேஸ்மெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க வெப்சைட்ல எல்லா டேட்டாவும் இருக்கு. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 8 lakhsங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 700 to 800 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்குன்னா அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்னென்ன வேணுமோ பார்த்து பண்றாங்கன்னு சொல்லலாம். கேட் எக்ஸாம்ஸ்க்கு காலேஜ்ல கோச்சிங் கொடுத்துறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங்கும் காலேஜ்ல கொடுக்குறாங்க. ஹேக்கத்தான்ஸ் அண்ட் காம்படிஷனுக்கு நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ணி வின் பண்றாங்க. இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸும் பசங்க வாங்குறதுனால நிறைய விஷயங்களை இங்க பிளஸ் பாயிண்டா நம்மளால பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்குற மாதிரியான ஆஃபர்ஸும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பசங்க சொல்றாங்க. பிகாஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய பசங்கலாம் பெரிய ஆஃபர்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறதா தகவல் வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட்ஸ் சாலிட் ரெக்கமெண்டேஷன் இன்ஸ்டிடியூஷன். நேரில் போய் நான் சொன்ன டேட்டாலாம் இருக்கா இல்லைன்னு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம ரெஃபர் பண்றாங்க நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம டாப் 10ல கொண்டு வரக்கூடிய அனைத்து கல்லூரியும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு நல்ல கல்லூரி ரொம்ப ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி சொல்றோம். 13 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஃபீஸ் 1 to 1 lakh to 1.10 வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஏசி ஹாஸ்டல் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நேரில் போய் பாருங்க, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 9th பொசிஷன்ல KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோட். 2009ல ஆரம்பிச்ச காலேஜ்.
101 to 150 ரேங்க் மேன் NIRF ரேங்க்ல இருக்கு. NACல A++ 51 lakhs வரைக்கும் ஹையஸ்ட் salary package. 8 centers of excellence இந்த காலேஜ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜ் salary package 5.4 lakhs வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 13 UG programs வச்சிருக்காங்க. 1.1 to 1.2 lakhs வரைக்கும் இந்த காலேஜ்ல ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை நேரில் போய் வெரிஃபை பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய பசங்ககிட்டையும் பேசி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெஃபினெட்லி யூ கேன் ரெஃபர். இந்த இன்ஸ்டிடியூஷனும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அண்ட் ஹை பெர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் கோயம்புத்தூர். இந்த இன்ஸ்டிடியூஷனை தவிர்க்க முடியாத மாணவர்களே கிடையாது. நேரில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சி போகும்னு சொல்லலாம். இந்த காலேஜ் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பண்ணக்கூடிய காலேஜில் இதுவும் ஒன்று. 10th பொசிஷனில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோட். 2000 ஆரம்பிச்ச காலேஜ். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த காலேஜில் அந்த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் இதுவும் ஒன்று. இந்த 5th பொசிஷனுக்கு கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்து த செகண்ட் மோஸ்ட் ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா இதுவும் வரும்னு சொல்லலாம். 200 to 300 NIRF ரேங்க் மேண்ட். NACல A+ கிரேட் வச்சிருக்காங்க. பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ். ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கற்பகம் இன்ஜினியரிங் கேம்பஸ்ல வரதை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 43 LPA ஹையஸ்ட் salary பேக்கேஜ். 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கின மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் 912 ஆஃபர்ஸ். அதாவது எல்லாருக்கும் நல்ல சம்பளம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வேலை செஞ்ச கல்லூரிகளில் கற்பகம் தமிழ்நாடு லெவல்ல டாப் மோஸ்ட் பொசிஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில இந்த காலேஜ்ல 9 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 15க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. கேட் எக்ஸாம்ஸ்க்கு காலேஜ்குள்ளேயே கோச்சிங் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங்கும் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே இருக்கு. ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பெரிய ஹேக்கத்தான்ஸ்லயும் ப்ராஜெக்ட் காம்படிஷன்லயும் சிம்போசியம்லயும் பெரிய லெவல்ல வின் பண்றாங்க. ஸோ நீங்க கற்பகம் இன்ஜினியரிங் கேம்பஸ் போய் பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். டெஃபினெட்லி இட்ஸ் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதை பத்தின ஒரு குழப்பங்களே தேவையில்லை. கற்பகம் இன்ஜினியரிங்ல வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் மூலியமா கிடைக்குது இல்ல மேனேஜ்மெண்ட்ல கிடைக்குதுன்னா யோசிக்காம எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1.25 to 1.5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அரௌண்ட் 1 to 1.2 வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்லயும் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களோ காலேஜ் நேரடியாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல டாப் மோஸ்ட் 11th பொசிஷன்ல இருந்து 30th பொசிஷன் வரைக்கும், அதாவது டாப் 30 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க போறோம். பொறுமையா வெயிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. அப்பதான் அங்க அந்தந்த கல்லூரிகள் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சென்னைக்கும் அடுத்ததா டாப் 30 கொடுக்க போறோம். ஏன்னா ஆல்ரெடி டாப் 10 கொடுத்துட்டோம். ரொம்ப நல்ல வரவேற்பு. ஸோ டாப் 13 கொடுக்க போறோம். இப்போ அடுத்த கேள்வி, அது என்ன இந்த காலேஜ் மேல இந்த காலேஜ் கீழே எப்படி நீங்க போடுவீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல 30 நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோல ஏன் ஒரு காலேஜ் ரேங்கிங் பண்ணுங்கிறத கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் படிச்ச பழைய பேர் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இன்னைக்கு டாப் மோஸ்ட்ல இருக்குங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுக்குற காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸை கேர் எடுத்து அவனுக்கு வராத குழந்தைங்களுக்கு, படிப்பு வராத குழந்தைங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்புகள் வாங்கி தராங்களான்னு பார்க்கணும். அண்ட் தென் நம்ம கட்டுற ஃபீஸ்க்கு ரிட்டர்ன் வருதா? இப்போ சும்மா கிடையாது. இந்த 43 லட்சம் இல்லை 4.5 லட்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் கட்டுற ஃபீஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எந்த ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் 2 லட்ச ரூபா கட்டுறீங்க. 8 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கக்கூடிய கல்லூரிகளில் எத்தனை மாணவர்கள் வந்து உங்களுக்கு இத்தனை லட்சத்துக்கு மேலே பிளேஸ்மெண்ட் ஆனாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் 20 lakhs மேலே 20 ஸ்டூடெண்ட்ஸ், 10 lakhsக்கு மேலே பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 100 பேர். அதே மாதிரி கிருஷ்ணா காலேஜில் 20 lakhsக்கு மேலே பிளேஸ்மெண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் 18-19 போட்டிருந்தாங்க. 10 lakhsக்கு மேலே 100+ ஸ்டூடெண்ட்ஸ் கிருஷ்ணாவில் பிளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க. அப்போ இத்தனை லட்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் அந்த காலேஜை நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும். சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி ஃபீஸ் கட்டணும்? நல்ல கட் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஸோ நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்கன்னா வளர்ந்து வரும் கல்லூரிகள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேர் எடுத்து சொல்லக்கூடிய காலேஜை எய்ம் பண்ணுங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வீடியோஸும் கொடுக்குறோம். இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் மிஸ் பண்ணிட வேணாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த டாப் 10 காலேஜில் ஏதாவது ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சு எடுக்க சொல்லுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த லிஸ்ட் PDF எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை.